ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஏஞ்சல் தான் பார்க்க போறோம். இந்த ஏஞ்சல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல். இந்த சாமுவேல் எதுக்கு பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சாமுவேல் ரொம்ப ஸ்வீட்டான ஏஞ்சல். என்ன ஏஞ்சல்னா, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கும், கணவன் மனைவி இடையே ஒரு அன்பும், காதலும் பெறுறதுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும். காதலர்கள், இல்ல நான் ஒருத்தர விரும்புறேன், என்ன அவரு விரும்பணும் அப்படின்னு நினைக்கும் போதும், இல்ல சில டைம்ல ரொம்ப நாள் கல்யாணம் பண்ண ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் மிஸ்ஸிங்கா இருக்குங்க. எங்களுக்கு அது புடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏதானு ஒண்ணு தடை வருது. முன்னாடி மாரி இல்ல. கல்யாணம் ஆன புதுசுல நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்மியான மாரி இருக்கு. அப்படிலாம் சொல்றவங்களுக்கு, ஆர்க் ஏஞ்சல் சாமுவேலின் உதவியை நாடலாம். இல்ல நல்லா பேசிட்டே இருந்தாருங்க. திடீர்னு என்னன்னு தெரியல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதும், ஆர்க் ஏஞ்சல் சாமுவேல நீங்க கூப்பிட்டுக்கலாம். ஆர்க் ஏஞ்சல் சாமுவேல கூப்பிட்டுக்கிட்டு, நீங்க அதுக்கு ஒரு பிங்க் கலர் பென்னு, இல்ல பிங்க் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்னோ, இல்ல ரெட் கலர் கிடைக்கலன்னா ப்ளூ பென்னோ, இத எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஆர்க் ஏஞ்சல் சாமுவேல் எனக்கு இது நடத்தி குடுங்க அப்படின்னு எழுதிட்டு மேல 1176ன்னு எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும். மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் அப்படின்னு. அந்த 1176 அந்த பேப்பர்ல எழுதிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ, தொலைந்த காதல் தேவையினாலும், தொலைந்த அ சந்தோஷம், இந்த காதலினால் வரும் சந்தோஷம், தொலைந்த அந்த ஸ்பார்க் அந்த மாதிரி தேவைன்னா, உங்க 2 பேருக்கு இடையே நல்ல அன்பு, அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த ஆர்க்ஏஞ்சல் சாமுவேலின் உதவியை நீங்க நாடலாம். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவங்க தான் ஆர்க்ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே. நீங்க கூப்பிட வேண்டிய விஷயம் எப்படி இருக்கணும்னா, முதல்ல ஏஞ்சல் கிட்ட அக்வைண்ட் ஆயிக்கணும். முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல நீங்க தனிமையான இடத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்துகிட்டு பிங்க் கலர் கேண்டில் இருந்ததுன்னா, பிங்க் கலர் கேண்டில ஏத்தி வைங்க. ஏத்திட்டு அந்த இடத்துல பன்னீரோ, இல்ல நல்ல நறுமண பொருள் அத்தர் அந்த மாரி விஷயத்தை, ரோஸ் அத்தர், இல்ல மல்லிகைப்பூ அத்தர், மல்லிகைப்பூ இல்ல பெர்ஃப்யூம் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல தெளிச்சுக்கலாம். இல்லன்னா பன்னீர் தெளிச்சுக்கலாம். பன்னீர் இருக்குங்கன்னா, அது தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு அந்த இடத்த நல்லா சுத்தபத்தமா இருக்கும் இடத்துல, நீங்க ஒரு சேர்ல அமர்ந்தாலும் சரி, இல்ல ஒரு துணியை விரிச்சு, ஒரு குட்டி பாய் மாரி இருந்தாலும் சரி, அதுல விரிச்சு உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில அமர வேண்டாம். ஒரு குட்டி கேண்டில் பிங்க் கலர்ல இருந்தா இன்னும் விசேஷம். பிங்க் கலர் கேண்டில ஏத்தி வச்சுட்டு, முதல்ல வந்து கண்ண மூடி, ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் நான் உன்னை அழைக்கிறேன். ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் நான் உன்னை அழைக்கிறேன். ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி 3 தடவ கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்ட பிறகு ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் 3 தடவ கூப்பிட்டா வந்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் சில பேருக்கு அது உணர முடியும். அப்படி உணரும்போது நீங்க வந்து வேண்டிக்கோங்க. என்னுடைய காதலை சேற்று என்னோட காதல வந்து என்னோட சேர்த்து வைங்க. என்னோட காதலனை என்னோட சேர்த்து வைங்க. இல்ல என் காதலியை என்னோட சேர்த்து வைங்க. எங்க 2 பேரு அன்பு வந்து என்னைக்குமே நீங்காமல் சந்தோஷமா இருக்கணும். எங்க இருவருடைய அன்பு வந்து எப்பவுமே ஃபாரெவர் தெய்வீகமா இருக்கணும். நானும் உண்மையா இருக்கணும். அவரும் எனக்கு உண்மையா இருக்கணும். எங்க காதல் என்னைக்குமே கம்மியாகக்கூடாது. அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு நீங்க துணையா இருங்க. எப்போலாம் முடியுதோ உங்களுக்கு நான் ஒரு கேண்டில் ஏத்தி வச்சு என்னுடைய காதல வாழ வைங்க. அப்படின்னு காதல்னா திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இப்படி மனசார வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு எங்க காதல் இல்ல உங்களுடைய கணவனின் ஃபோட்டோவோ, மனைவியின் ஃபோட்டோவோ இருந்ததுன்னா, அதையும் வச்சு, அதுக்கு மேல இந்த பேப்பரையும் வச்சு, நீங்க விஷ் பாக்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா, அதுக்குள்ள வைங்க. இல்ல, அதற்குன்னு ஒரு டப்பா ஒண்ணு பிளாஸ்டிக் டப்பா இருந்தா ஓகே. பட் மர டப்பா அப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல ரேக்கி பாக்ஸ் இருக்குன்னா, அதிலயும் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரியான பாக்ஸ்ல போட்டு வச்சுருங்க. எப்போலாம் வந்து உங்களுக்கு தோணுதோ, உங்க கணவன் அ மனைவியிடம் உங்களுக்கு அன்பு நெறைய இருக்கணும்னு தோணுதோ, அப்பல்லாம் வந்து இந்த மாதிரியான ரிச்சுவல் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப அன்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல அன்பு போனா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நெனைக்கும்போது, அந்த பேப்பரை வந்து அதே கேண்டில்ல கொளுத்தி அந்த அந்த ஆஷஸ் வரும் இல்லையா? அ அந்த தூள் அத வந்து கொண்டு போய் யூனிவர்ஸ் கிட்ட, யூனிவர்ஸ் என் காதல இதே மாதிரி என்னைக்குமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட தூக்கி போட்டுட்டு எல்லாமே சரண்டர் பண்ணிட்டு இருக்கலாம்.
இல்ல உங்களுக்கு இன்னும் வேணும்னா, அந்த மாரி கூட பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ பிங்க் கலர் வந்து அவரை குறிக்கும். ஸோ இந்த சாமுவேல் ஏஞ்சல கூப்பிட்டுட்டு, உங்க காதலையும், உங்க கல்யாண வாழ்க்கையும் ஹேப்பியா வச்சுக்கோங்க.